இன்று ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் அங்கத்துவ கட்சியாகிய தமிழீழ விடுதலை இயக்கத்தினுடைய தலைமை குழு கூட்டம் வவுனியாவிலே எங்களுடைய காரியாலயத்திலே நடைபெற்றது. வடக்கு கிழக்கிலிருந்து அனைத்து தலைமை குழு உறுப்பினர்களும் இதில் கலந்து கொண்டிருந்தார்கள். குறிப்பாக நடந்து முடிந்த தேர்தல்கள் மாவட்ட ரீதியாக ஆராயப்பட்டது. அதன் பின்னர் அடுத்த கட்டமாக இந்த சபைகளை பலப்படுத்துவது, சபைகளில் எப்படியான முறையிலே சபைகளில் நாங்கள் ஆட்சி அமைப்பது என்பதை பற்றியும் கலந்துரையாடல் நடைபெற்றது. ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியாக தமிழீழ விடுதலை இயக்கம் ஒன்றிணைந்து தமிழ் தேசிய கட்சிகளோடு இணைந்து சபைகளை பலப்படுத்துவதென்று தீர்மானம் எட்டப்பட்டது. அந்த வகையிலே வடக்கு கிழக்கு முழுவதும் பரந்துபட்ட அளவிலே தமிழ் தேசிய கட்சிகளினுடைய ஆட்சி மலர வேண்டும் என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். அதன் அடிப்படையில் நாங்கள் ஒன்றிணைந்து செயலாற்றுவது சம்பந்தமான பூர்வாங்க கலந்துரையாடல் ஒன்றை தமிழ் தேசிய கட்சியினுடைய தலைவர்களோடு ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினுடைய தலைவர்களும் முன்னெடுப்பது என்ற முடிவை இன்று எட்டியுள்ளோம். நேற்றைய தினம் CVK சிவஞானம் அவர்கள் கூறியிருந்தார், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியோடு நாங்கள் கருத்து விட்டோம் என்று. அதாவது இந்த சபைகளை பலப்படுத்துவதை பற்றிய விடயங்களை பேச வேண்டும், என்ன விடயங்களை பற்றி பேச வேண்டும் என்பதை, அல்லது நாங்கள் ஒரு சந்தித்தாவது பேச வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை ஒன்றை தமிழரசு கட்சியின் முக்கியஸ்தர்கள் எங்களுடைய ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினுடைய தலைவர்களுக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார்கள். அதே போன்று தமிழ் தேசிய பேரவையினுடைய அகில இலங்கை தமிழ் காங்கிரசினுடைய தலைவர்களும் எங்களுடைய ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியுடைய தலைவர்களோடு பேசுவதற்கான அழைப்பினை விடுத்திருக்கிறார்கள். அதைத்தான் அவர் தெரிவித்திருக்கிறார் என்று நான் நினைக்கிறேன். தமிழ் தேசிய கூட்டமைப்பாக மீண்டும் செயல்படுவோம் என்று தமிழக கட்சி பாஜக கூறியிருக்கிறார். அதற்கு செலோ ஆதரவை தெரிவிக்கலாம். நாங்கள் இப்பொழுது இந்த விடயம் சம்பந்தமாக தமிழ் தேசிய கூட்டமைப்பாக எப்படி பயணிப்பது என்பதை பற்றிய விவாதங்கள் எதுவும் நாங்கள் இன்று முன்னெடுக்கவில்லை. எங்களுடைய தலைமை குழு கூட்டத்திலே சபைகளை பலப்படுத்துவதில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி எப்படி தமிழ் தேசிய பரப்பில் இருக்கும் கட்சிகளோடு இணைந்து பலப்படுத்துவது என்பதை பற்றி அவர்களோடு கலந்துரையாட வேண்டும், ஆராய வேண்டும் என்ற விடயத்தை தான் இன்று நாங்கள் முன்னெடுத்திருந்தோம். அவை அடுத்த கட்டமாக இப்படியான விடயங்களை பற்றியும் எங்களுடைய தலைமை குழு கூடி ஆராய